சோனி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் பி வாசு சார் நடிகர் சத்யராஜ் சார் வச்சு இயக்குன நடிகன்ற திரைப்படத்தினுடைய கதை ஏற்கனவே ரவிச்சந்திரன் சார் நடிச்ச ஒரு பழைய திரைப்படத்தினுடைய காப்பியா அப்படின்னா அது என்ன திரைப்படம்னு சொல்ல முடியுமான்னு மாத்தூர்ல இருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. பி வாசுடைய இயக்கத்திலே சத்யராஜ் நடித்த நடிகன் திரைப்படத்தினுடைய கதை ஒரு ஹிந்தி பட கதை. ப்ரொஃபசர் என்ற பெயரிலே ஹிந்தியிலே வெளியான படத்தினுடைய தமிழ் உரிமையில வாங்கி தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ராமநாதன் எடுத்தார். தமிழ் சினிமால 1000 கோடி வசூல வாரி கொடுக்கிற வல்லமை இருந்தும் உலக நாயகன் கமல்ஹாசன் சாருக்கு நடிப்புலயே ஆர்வம் குறைஞ்சிருச்சுன்னு சரளைமேட்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு நடிப்பதிலே ஆர்வம் குறைந்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போதுதான் இந்தியன் 2, இந்தியன் 3 ஆகிய 2 திரைப்படங்களையும் நடித்தவர் முடித்திருக்கிறார். அடுத்து தக்லை திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த படத்தை தொடர்ந்து அன்பறிவினுடைய இயக்கத்திலே ஒரு திரைப்படத்திலே நடிக்க இருக்கிறார் கமல்ஹாசன். இதை தாண்டி அவர் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? சூப்பர் சுப்பராயன் சார் இப்ப எந்த படங்களுக்கெல்லாம் கொரியோகிராஃபி பண்றாரு, அவர் எந்தெந்த திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு, அவரை பத்தின தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு முகமது கேட்டிருக்காங்க. சூப்பர் சுப்பராயன் இப்போது ஸ்டண்ட் இயக்குனராக எந்த படத்திலும் பணியாற்றல. ஆனா ஒரு திரைப்படத்தில் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை. திரைப்பாடல்களை இசை தட்டல, கேசட்ல, சிடில ரெக்கார்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய அந்த மாதிரியான பாடல்கள் அந்த காலம் திரும்பவும் வரும்னு நீங்க நம்புறீங்களான்னு பெங்களூர்ல இருந்து வெங்கடேஷ் ஆறுமுகம் கேட்டிருக்காங்க. நல்ல பாடல்கள் இப்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதும் நல்ல பாடல்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. நல்ல பாடல்கள் ஒரு படத்துல அமையணும்னா அதற்கான காட்சிகள் படத்துல இருக்கணும். அப்பதான் நல்ல பாடல்கள் ஒரு படத்தில் அமையும். ருக்குமணி வண்டி வருது என்று ஒரு பாட்டுக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் என்றால் அதற்கு காரணம் செல்வராஜ் அப்படி ஒரு காட்சியை அவருக்கு உருவாக்கி தந்ததுதான். எந்த இசையமைப்பாளருக்கும் நல்ல காட்சியை உருவாக்கி தந்தாதானே அவங்களும் நல்ல பாடல்களை நமக்கு தருவாங்க. டூப் காட்சிகள்ல நடிக்கிற கலைஞர்களை நிஜ நடிகர்கள் மதிக்கிறாங்களான்னு சரளைமேட்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. தனக்காக டூப் போட்டு நடிக்கின்ற கலைஞர்களை நிஜ கலைஞர்கள் எப்படி மதிக்காம இருப்பாங்க? அது போன்ற கலைஞர்களோடு மிகுந்த நட்புறவில் இருக்கின்ற பல நடிகர்களை நான் பார்த்திருக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் பார்ட் 2 ரிலீஸ் அந்த படத்தினுடைய டீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அண்ட் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு முகமது கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று எல்லா மொழிகளிலும் வெளியாகக்கூடிய படம். அதனால எனக்கு தெரிந்து இந்தியன் 2 திரைப்படம் எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியானதுக்கு பின்னாலதான் வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். கடலோர கவிதைகள் திரைப்படத்துல வசனம் எழுதினது யாரு அண்ட் அந்த திரைப்படத்துல நடிகர் இளவரசன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரான்னு தருமபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. கடலோர கவிதைகள் படத்திற்கு கதை எழுதியது கே ராஜேஸ்வர் என்ற பெயரிலே பல திரைப்படங்களை இயக்கிய சோமசுந்தரேஸ்வர். அந்த படத்துக்கு வசனம் எழுதியது பாரதி ராஜாவோடு இணைந்து பல படங்களிலே பணியாற்றி உள்ள ஆர் செல்வராஜ். அந்த படத்துல இளவரசு உதவி இயக்குனராக பணியாற்றல, ஆனா உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். வெந்து தணிந்தது கால திரைப்படம் வெற்றி படமா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கே ஒரு நல்ல தியேட்டரிக்கல் மூவி. ஆனா பலரும் அதை தோல்வி படம்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு திருவான்மியூர்ல இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. வெந்து தணிந்தது காடு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை தோல்வி படம் என்றும் சொல்ல முடியாது, வெற்றி பெற்ற படம் அப்படின்னு சொல்ல முடியாது. சராசரியான வசூலை பெற்ற படமாக அந்த படம் அமைந்தது. உலக நாயகன் கமல்ஹாசன் சார் சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களை மிகவும் கவர்ந்த திரைப்படங்கள்லாம் எதை சொல்லுவீங்கன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமா கமல்ஹாசன் நடித்த படங்களே எனக்கு மிகவும் பிடித்த படம்னா அவர் முதலாக குழந்தை நட்சத்திரமா நடித்தாரே அந்த களத்தூர் கண்ணம்மா திரைப்படம் தான். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகரா நடிக்கிற அவருடைய ஆல்பம் சாங் பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுடைய படங்கள்ல எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த பாடல் காட்சியை பார்க்கும் போதும் அதே எண்ணம் தான் எனக்கு தோன்றியது. பின்னணி பாடகரான ஜெயச்சந்திரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எந்த திரைப்படத்துல பின்னணி பாடியிருக்காருன்னு திருப்பூர்ல இருந்து லட்சுமணன் கேட்டிருக்காங்க. பின்னணி பாடகரான ஜெயச்சந்திரன் நேரடி தமிழ் படம் எதிலையும் ரஜினிகாந்துக்கு குரல் கொடுக்கல. ஆனா கர்ஜனை என்ற படத்துடைய மலையாள பதிப்பு, கன்னட பதிப்பு ஆகிய இரண்டிலும் ரஜினிகாந்துக்காக அவர் பின்னணி பாடியிருந்தார். இது நீங்களாக ரஜினிகாந்த் கதாநாயகன் நடித்த பாபா திரைப்படத்திலும் ஜெயச்சந்திரனுடைய பாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஆனா அந்த படத்துல அந்த பாட்டை ரஜினிகாந்த் பாடி இருக்க மாட்டார். ரஜினிகாந்துடைய காட்சிகள் மீது அந்த பாடல் ஒலிக்கும். சார், உங்க இயக்கத்துல வெளிவந்த திரைப்படங்கள்ல மிகவும் சிரமப்பட்டு எடுத்த ஒரு காட்சினா எதை சொல்லுவீங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து லட்சுமணன் கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் படத்திலேயே நான் கஷ்டப்பட்டு படமாக்கிய காட்சிகள்னா முதலமுக்கு அப்படின்ற இடத்துல நடைபெற்ற அந்த படத்துடைய உச்சக்கட்ட காட்சிகள் தான். டப்பிங் யூனியன்ல இல்லாதவங்க 2 படத்துக்கு மேல டப்பிங் பேசக்கூடாதுன்ற விதியை பின்பற்ற தமிழ் திரையுலகம், நடிகர் சங்கத்துல உறுப்பினரா இல்லாதவங்க 2 திரைப்படத்துக்கு மேல நடிகரா நடிக்க கூடாதுன்ற விதியை விஷால் மாதிரியானவங்க கிட்ட சொல்லுவாங்களான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிலே உறுப்பினர் ஆக வேண்டும் என்று விரும்புவர்களையே அவங்க சேர்த்துக்கிற மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கொள்ளலாம். 4-5 வருடங்களுக்கு முன்னால அந்த சங்கத்திலே உறுப்பினர் ஆக வேண்டும் என்று நான் ஒரு மனு கொடுத்தேன். இதுவரையிலே அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லை.
சோ நீங்க விரும்பி பார்த்த சில வெப் சீரிஸ்களை பரிந்துரைக்க முடியுமான்னு காஞ்சிபுரம் வந்து லட்சுமணன் கேட்டிருக்காங்க. தமிழ்ல என்னை மிகவும் கவர்ந்த 3 வெப் சீரிஸ்னா, 1 விலங்கு, 2வது வதந்தி, 3வது பேட்டக்காளி. ஹிந்தியில என்னை கவர்ந்த வெப் சீரிஸ் ஸ்பெஷல் ஆப்ஸ், ஆங்கிலத்தில் என்னை கவர்ந்த வெப் சீரிஸ் மணி ஹெய்ஸ்ட். ஒரு படத்தோட சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் கூட விற்காம இருக்கும் பொழுது நடிகர்கள் 100 கோடிக்கு மேல சம்பளம் கேட்கறது சரியானு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்படங்களுடைய ஓடிடி மற்றும் சேட்டலைட் உரிமைகளின் விலையிலே அபாயகரமான சரிவு கடந்த 2-3 மாதங்களில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உண்மையான நிலை இங்கே உள்ள தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் ஆகியோரை சென்றடைவதற்கு குறைந்தது ஒரு 3 மாத காலம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு பின்னாலே தான் இந்த சினிமா உலகத்திலே பல மாற்றங்கள் வரும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்ப வர திரைப்படங்கள்ல ஹிட் ஆல்பம்ன்ற ஒன்னே வரதில்லையே, இதுக்கான காரணம் இசையமைப்பாளர்களா அல்லது பாடலாசிரியர்களான்னு மதுரையில இருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னாலே இடம்பெற்றிருந்த ஒரு கேள்விக்கு நான் சொன்ன பதில் இந்த கேள்விக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு திரைப்படத்திலே காட்சிகள் சிறப்பாக அமைந்தால்தான் அந்த படத்துல மியூசிக் ஆல்பமும் சிறப்பாக அமையும். நிழல்கள் படத்துல இடம்பெற்றிருக்க மடை திறந்துன்ற பாடல்ல வர கலைஞர்களை பத்தி சொல்லுங்க. அதுல வர மியூசிஷியன்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு சென்னையில இருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. மடை திறந்த பாடலில் இடம்பெற்றிருந்த இசைக்கலைஞர்கள் எல்லோருமே இளையராஜாவுடைய இசைக்குழுவை சேர்ந்தவர்கள் தான். அவருடைய பாடல் ரெக்கார்டிங்ல தொடர்ந்து வாசிப்பவர்கள் தான். அந்த படத்திலே இயக்குனராக நடித்திருந்தவர் கே ரங்கராஜ். அவர் அப்போது பாரதி ராஜனுடைய உதவியாளராக இருந்தால் அதற்கு பின்னாலே சிவகுமார், மோகன் ஆகியோரை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அந்த படத்திலே தயாரிப்பாளராக நடித்திருந்தவர் SP சிகாமணி. அவர் பாரதி ராஜனுடைய மிகச்சிறந்த நண்பர். நேர்நல் படத்துக்கே அவர் தான் தயாரிப்பாளர். பாரதி ராஜனுடைய தம்பியான ஜெயராஜும் SP சிகாமணியும் சேர்ந்து தான் அந்த படத்தையே தயாரித்திருந்தார்கள். இப்ப தமிழ் நடிகர்கள் எல்லாரும் தெலுங்கு தயாரிப்பாளர்கள் கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இனி தமிழ் தயாரிப்பாளர்களுடைய கதி என்ன சார் ஆகும்னு கோவை புதுல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டிருக்கிறது ஒரு நியாயமான கேள்வி. ஒரு அபாயகரமான சூழ்நிலையில தான் இப்ப தமிழ் சினிமாவிலும் இயங்கி கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் உள்ள முன்னணி நடிகர்கள் எல்லாருமே ஏறக்குறைய தெலுங்கு பட தயாரிப்பாளருடைய படத்தில் தான் இப்ப நடிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி இன்றைக்கு உள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமோ அல்லது நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமோ ஏன் கலந்து ஆலோசிக்கல, இந்த பிரச்சனையை பற்றி பேசல அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல். சமஸ்கிருதத்திலே தயாரான முதல் திரைப்படம்னா அது ஆதி சங்கராச்சாரியா என்ற திரைப்படம் தான். அந்த படத்தை இயக்கியவர் ஹம்சகீதை உட்பட பல வெற்றி படங்களை தந்த GV ஐயர். ஆதிசங்கரரை பற்றி ஒரு படம் எடுக்க வேண்டும் என்ற விதையை GV ஐயருடைய மனதிலே போட்டது BS ரங்கா என்ற தயாரிப்பாளர். இந்த BS ரங்கா தான் பட்டிக்காட்டு பொன்னையா என்ற பெயரிலே MGR கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தை இயக்கி தயாரித்தார். ஆதிசங்கரை பற்றி நீ ஒரு படத்தை இயக்கி தர வேண்டும் என்று GV ஐயரை கேட்டுக்கொண்டார் BS ரங்கா. இது நடந்தது 1978ஆம் ஆண்டு. ஆதிசங்கரை பற்றி படம் அப்படின்னா அடுத்த நாளே படப்பிடிப்பை தொடங்கிவிட முடியுமா என்ன? அதற்கான ஆராய்ச்சிகள்லாம் தேவையில்லையா? அதற்கான ஆராய்ச்சிகளுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? குறிப்பாக சொல்லணும்னா ஆதிசங்கர் எந்த காலகட்டத்தில் பிறந்தார் என்பதை பற்றிய சரியான தகவல் அப்போது GV ஐயரிடம் இல்லை. இதையெல்லாம் திரட்டி ஆதிசங்கருடைய வாழ்க்கையை தொகுப்பதற்கு அவருக்கு 6 வருடங்கள் பிடித்தது. 6 வருடங்களுக்கு பின்னாலே ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியோடு அவர் BS ரங்காவிடம் சொன்னபோது அவர் அந்த படத்தை எடுக்க தயாராக இல்லை. இதற்கிடையிலே 6 ஆண்டுகள் அந்த படத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை GV ஐயர் அர்ப்பணித்து விட்ட காரணத்தினால எப்படியாவது அந்த படத்தை நாம் எடுத்து விட வேண்டும், அதை சமஸ்கிருதத்தில் எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் GV ஐயர். உடனடியாக NFDC அணுகினார். அவர்கள் அவ்வளவு எளிதிலே அந்த படத்தை தயாரிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவர் எடுக்க நினைத்த மொழி. சமஸ்கிருதத்தில் இது எடுத்தால் அதிகமாக மக்களை போய் சேராது, யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று ஒத்துழைப்பு தர மறுத்தார்கள் NFDC. அவர்கள் அப்படி சொன்னதற்கு பின்னாலும் சளைக்காமல் முயற்சி செய்து ஆதி சங்கராச்சாரிய படத்தை உருவாக்கினார் GV ஐயர். பல விருதுகளை வென்ற GV ஐயருக்கு மேலும் ஒரு தேசிய விருதை வென்று தந்த படமாக இந்த ஆதி சங்கராச்சாரியா படம் அமைந்தது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.